இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு எந்த ஒரு நாட்டினுடைய தலைவரும் இன்னொரு நாட்டை பற்றி இப்படி பேசியதாக வரலாறே கிடையாது. எங்களை அழிப்பதனால் அமெரிக்காவிற்கு என்ன நன்மை? இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளினுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார் பெசோஸ்கி. உங்களுடைய விமான தாங்கி கப்பலை கிட்டத்தில் கூட கொண்டு வந்து நிறுத்த முடியல உங்களால. அப்ப அந்த பயம் இருக்குதுல்ல ஈரானை பொறுத்து. ஏன் அவனுடைய மிசைல் ஈரானை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்காவிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது, இஸ்ரேலிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது. அப்ப ஈரான் கிட்ட ஏன் இருக்கக்கூடாது? அப்ப இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இதுல ரஷ்யாவும் சீனாவுடைய உதவியோட ஈரான் வடகொரியா மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பொது உரை ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. அது என்னவென்றால், ஒரு பொருளாதார சக்தியாக வளைகுடாவில் ஈரான் உருவெடுப்பதை ஒருபோதும் அமெரிக்கா அனுமதிக்காது. அதனை இந்த போரினுடைய நோக்கம் அவர்களை முற்றிலுமாக அழித்து அந்த நாட்டை கற்காலத்திற்கு தள்ளிவிடுவது அமெரிக்காவினுடைய இந்த போர் நடவடிக்கையின் நோக்கம் என்று கூறியிருக்கின்றார். மிக மிக அநியாயமான இப்படி ஒரு சொல்லை இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு எந்த ஒரு நாட்டினுடைய தலைவரும் இன்னொரு நாட்டை பற்றி இப்படி பேசியதாக வரலாறே கிடையாது. ஒரு நாட்டினுடைய இருப்பையே நாங்கள் அழித்து விடுவோம், we will decimate என்று சொல்லுவதும், அந்த நாட்டினுடைய அனைத்தையும் அழித்து விடுவோம் என்று சொல்லுவதும், அந்த நாட்டை கற்காலத்திற்கு தள்ளிவிடுவோம் என்று சொல்லுவதும் உச்சபட்ச அகங்காரம், திமிரினுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்கின்றது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசன்ஸ்கி அவர் கூறியிருக்கின்றார். என்ன நோக்கம்? எங்களை அழிப்பதனால் அமெரிக்காவிற்கு என்ன நன்மை என்று அவர் கேள்வி எழுப்பதோடு நில்லாமல், அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஒரு எதிரியை அதுவே உருவாக்குகிறது. அதாவது எந்த இடத்துலையும் எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் எங்களை எதிரியாக காட்டுகிறது. அதான் வந்துட்டு ஒரு ஈரான் ஒரு அச்சுறுத்தல், ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வந்து விட்டால் அது உலகத்திற்கே அச்சுறுத்தல் என்றெல்லாம் சொல்லி, எப்படி இவங்க வந்துட்டு சதாம் ஹுசேனையும் ஈராக்கையும் அவங்க வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், பேரழிவு ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி உலகத்தை அதை பாதுகாப்பதற்காகத்தான் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி உள்ளே புகுந்து அழித்தார்களோ, ஈராக்கை அழித்தார்களோ, எப்படி அவர்கள் கர்னல் கடாஃபி, லிபியாவினுடைய கர்னல் கடாஃபி தலைவரை அடித்து அந்த நாட்டை நிர்மூலமாக்கினார்களோ, அதே போல இப்பொழுது அலி கொமேனியையும் அந்த ஆட்சியாளர்களையும் அழித்து அதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈரான் உருவாக்குவதாக திட்டமிட்டிருக்கக்கூடிய அணு ஆயுதத்தால் உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என்று சொல்லி ஒரு எதிரியை சித்தரித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அது அதனுடைய வசதிக்காக, அதனுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்லி இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளினுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார் பெசோஸ்கி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக ஒரு போர் எதற்காக நடக்கணும்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன இருக்குது? ஏன் ஃபாதர் மேட்டர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கூட என்ன இருக்குது? இஸ்ரேல் எதற்காக வந்துட்டு காசாவை, இவ்வளவு கேள்விகளை எழுப்பக்கூடிய உலக நாடுகள் காசாவை அழிப்பதற்காக இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன? அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க, ஹமாஸ் தாக்குதல் நடத்துனாங்க, ரைட்டு. ஹமாஸை குறி வச்சு நீங்கள் தாக்குதல் நடத்தலாம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே அதை முடிக்கலாம். எங்கே தாக்குதல் நடத்தணும் நடத்தக்கூடாதுன்ற எந்த கட்டுப்பாடும் இஸ்ரேலுக்கு கிடையாது, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்க்கு கிடையாது. ஆனால் என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக ஒட்டுமொத்த அந்த 365 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் ஒன்றுமில்லாத பண்ணிட்டீங்க. ரபிள், வெறும் இடிபாடுகள் தான் இருக்குது. அந்த மக்களை கையேந்து வச்சுட்டீங்க.
ஆனால் உலகம் இதை எதிர்த்து குரல் கொடுத்தது, சர்வதேச நீதிமன்றம் கண்டித்தது, இது ஒரு இன அழித்தல் என்று சொன்னது. ஆனால் அமெரிக்கா கண்டுகொள்ளவில்லை. இஸ்ரேலை யாரும் வந்துட்டு அது உலகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் என்றும் சொல்லவில்லை. ஆனால் இப்படி எதையும் செய்யாமல், ஆனால் பாலஸ்தீனத்தினுடைய பாதுகாப்பிற்காக ஹமாஸை ஆதரிக்கக்கூடிய ஈரானை உலகத்திற்கே ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லி அதன் மீது தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதைத்தான் இங்கே ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். சிலர்லாம் இந்த இந்த பெர்சியன் கண்ட்ரியை, இந்த ஈரானை வந்துட்டு பல்வேறுபட்ட மொழிகளால் அங்கே இருக்கக்கூடாது, அப்படி அந்த மதவாத ஆட்சி என்றெல்லாம் சொல்லி ஏதோ சொல்லுகிறார்கள். ஒன்றை மறந்து விடுகிறார்கள், அந்த நாட்டு மக்களினுடைய இறைமை. அந்த நாடு மக்கள், அந்த நாடு எப்படி இருக்கணுன்றது அந்த நாட்டு மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அதை எப்படி நிர்மாணிப்பது என்பது அவர்களுடைய முடிவாகத்தான் இருக்கணும். அந்த நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்கான தான் ஷா ரிஜிம் தூக்கி எறியப்பட்டது. அதன் பிறகுதான் கொமேனியினுடைய ஆட்சி அதிகாரம் அங்கே நிலை பெற்றது. அதற்கு பிறகுதான் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறியது, பொருளாதார ரீதியாக ஒரு வலிமை வாய்ந்த நாடாக மாறியது. ஆனால் ஈரானிலிருந்து கச்சா ஏற்றுமதியோ எரிவளி ஏற்றுமதியோ இல்லது எல்லா விதமான ஏற்றுமதிக்கும் பொருளாதார தடை என்று விதித்து ஒன்று தான் அவங்க பண்ணது. என்ன ஈரான் பண்ண ஒரு தவறு என்னன்னா, என்பிடியில் கையெழுத்து போட்டது. அழகாக கொக்கி போட்டாங்க. அது பெரிய சுறா மீனாக இருக்கலாம், நல்லா ஒரு மீனை ஒன்றத்தை சொருவி ஒரு பெரிய ஒரு தூண்டில் போட்டவுடனே அது போய்ட்டு தொண்டையில் மாட்டிக்கிட்ட உடனே அப்படியே திணறுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாயிடுச்சு. அதாவது ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர் அங்கே சரியில்லை, ஒத்துக்கிறோம். அதை நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டுட்டு நான் அணு ஆயுதத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒப்புக்கிட்டு, ஆனால் அந்த அணு ஆராய்ச்சி பண்ணுறதையே வந்துட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளினுடைய அரசியல் சதிக்கு இரையாகிவிட்டது. இப்போ அதிலிருந்து வெளியில் வரணும். அதற்கான ஒரே வழி, அமெரிக்கா சொல்வது எல்லாம் இந்த உலகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது, அப்படியே தற்காலத்துக்கு தள்ளி விடுவோம். ஒரு லுனாட்டிக் மாதிரி பேசுகிறாரு. அசைலத்தில் இருக்க வேண்டியவன் ட்ரம்ப் ஒரு நாட்டை வந்துட்டு நான் வந்துட்டு கற்காலத்துக்கு அனுப்பிவிடுவேன். அதெல்லாம் நீ நினச்சி பண்ண முடியாது. அப்புறையா நீங்கள் வந்துட்டு அந்த வளைகுடா நாடுகள் இருக்கின்ற உங்களுடைய பேஸெல்லாம் மூடிக்கிட்டு எல்லா இராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள், விமானப்படை எல்லாத்தையும் ஏன் எடுத்துகிட்டு ஓடினீங்க? இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு தானே இருக்கீங்க. உங்களுடைய விமான தாங்கி கப்பலை கிட்டத்தில் கூட கொண்டு வந்து நிறுத்த முடியல உங்களால். அப்போ அந்த பயம் இருக்கிறதுல ஈரானை பொறுத்து. ஏன் அவனுடைய மிசைலினுடைய எல்லாவற்றையும் நாங்கள் தாக்கி அழித்து விட்டோம். இப்போ இன்றைக்கும் நேற்று தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தொடர் தாக்குதல். ஆனால் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் மருத்துவமனைகள் தாக்கப்படவில்லை, பள்ளிக்கூடங்கள் தாக்கப்படவில்லை. கவனிங்க. ஆனால் பள்ளிக்கூடங்களில் இருந்து மருத்துவமனைகளில் இருந்து எல்லாவற்றையும் குறிவைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கி கொண்டிருக்கின்றன. அப்போ இதையே நம்ம பேசுகிறோம். உலகத்தினுடைய கருத்து அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகளுக்கு எதிராக மாற வேண்டும். அதுக்காக தான் பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கிறோம். அதனால தான் நான் இந்தியாவுடைய உதாரணத்தை சொல்கிறேன். இந்தியாவும் தான் என்பிடியில் கையெழுத்து போட்டிருக்கு, நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டிருக்கோம். நம்ம எந்த நாட்டுக்கும் வந்துட்டு அணு ஆயுதம் உருவாகிறதுக்கு உதவ மாட்டோம். அவ்வளோதான் அதனுடைய கேரண்டி. நான் வச்சுக்க மாட்டேன்றதுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. இன்றைக்கும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவிடம் அணு ஆயுதம் உள்ளது. இன்றைக்கும் அணு ஆயுதம் தயாரித்து குவிக்கக்கூடிய உரிமை நம்மளுக்கிட்ட இருக்குது. அதை நிலைநிறுத்தி இருக்கிறோம். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலும், இங்கே இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் எனர்ஜின்னு கல்பாக்கத்துலேயும் நாம் யுரேனியத்தை செறிவூட்டுறோம், புளுட்டோனியத்தை தயாரிக்கிறோம். அணு ஆயுதத்துக்கு தேவையான எரிபொருள் அதுதான், வெடி அதான். அதை யாரும் சோதித்து தடுக்கலாம் முடியாது. அமெரிக்காவும் தடுக்க முடியாது, ஆட்டுக்குட்டியும் தடுக்க முடியாது. ஏன் அந்த மாதிரி வச்சுருக்கிறோம்? எனக்கு 2 சைட்லேயும் இருக்கிற நாடுகள் அணு ஆயுத நாடுகள், சீனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும். அப்போ என்னுடைய பாதுகாப்புக்கு நான் தான் உறுதி செய்யணும். அப்போ இந்த பாதுகாப்பு, இந்த கொள்கை இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு சரி என்றால், ஈரானை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமெரிக்காவிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது, இஸ்ரேலிடமும் அணு ஆயுதம் இருக்கிறது. அப்போ ஈரான் கிட்ட ஏன் இருக்கக்கூடாது? இதுதான் கேள்வி. அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா,
இதில் ரஷ்யாவும் சீனாவுனுடைய உதவியோட ஈரான் வடகொரியா மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ இஸ்ரேலியோட பூச்சி வச்சிருக்கிறான், அவன் என்பிடியில் சைன் பண்ணலை. என்பிடியில் அவன் சைன் பண்ணிட்டான். அப்புறம் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதிலிருந்து வெளியேறேன்னு சொல்லிட்டா போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. தாக்குதல் இப்போ நடந்துட்டு தான் வருது. இதே தாக்குதல் தானே மீண்டும் மீண்டும். அதான் தழும்பேறி போனதுடா அவனுடைய உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல போரில். அந்த மாதிரி எதிர்கொள்ளணும்னு முடிவெடுத்துட்டா எதிர்கொண்டு தான் ஆகணும். இவ்வளவு காலம் இந்த 30 நாட்களுக்கு மேலாக ஈரான் ஒரு கடுமையான தாக்குதலை எதிர்கொண்டு தாங்கி கடுமையான பதிலடி கொடுத்து வருவதே அதனுடைய இராணுவ வல்லமைக்கும் அரசியல் உறுதிப்பாட்டிற்கும் ஒரு அத்தாட்சியாகும். இருவேறுபட்ட கருத்து அதில் இல்லை. இன்னொரு 3 வாரத்தில் அழிச்சிருவோம், பார்த்துருவோம். 3 வாரத்தில் எப்படி அழிக்கிறாங்கன்றதை பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த போர் நிறுத்தத்துக்கும் தயாராக இல்லை. ஆனால் கடினமான சில கேள்வியை பெசஸ்கியான் கேட்டிருக்கிறாரு. உனக்கு என்ன நன்மை சொல்லு, எதுக்காக இந்த போருக்கு என் மேலே நீ வர? அப்போ உன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்க்குற. ஆனால் நான் எந்த ஆதிக்கத்துக்கு நான் வரல. என்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு நான் எதையுமே செய்யலை. ஈரான் சொல்லுறதுக்கு திட்ட தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் நீ ஒரு எதிரியை காட்ட நினைக்கிற உலகத்துக்கு, அந்த எதிரியாக நீ எங்களை காட்டுற என்று சொல்லி அவங்களுடைய அரசியல், அவங்களுடைய இந்த போருக்கான அந்த ராஜதந்திர முகத்திரை இருக்கு இல்லையா, அதை கிடிச்சிருக்கிறான் ஈரான். அதான் ரொம்ப முக்கியம். இதுதான் பேசப்படும் நாளைக்கு ஐநால. ரொம்ப நாள் இவங்களுடைய இந்த ஏமாற்று வேலையெல்லாம் நடக்காது. இப்போது எப்படி நாட்டோ நாடுகள் எல்லாம் ஒதுங்கிட்டாங்கல்ல, ஹார்மூஸ் ஆட்டோமேட்டிக்காக திறந்து விடப்படும். அதுவும் பார்ப்போம். அது ஈரானுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட கடல் எல்லை பகுதிக்கு உட்பட்டதாக இருப்பின் அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது ஈரான் முடிவெடுக்க வேண்டிய விடயம், அமெரிக்கா அல்ல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விடயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி வந்துட்டு ட்ரம்ப் பேசுனதுல இருந்துட்டு அவர் ஒரு புத்தி சுவாதீனமுடைய ஒரு மனிதராக தெரியவில்லை. ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இப்படி பேசக்கூடாது, பேசியிருக்கிறாரு. ஆனால் உலக நாடுகள் இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு இடதுசாரிகள்லாம் சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லுவாங்க ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு. ஏகாதிபத்தியம்னா என்னது? தனது பொருளாதார நலனுக்காக இன்னொரு நாட்டை மீது ஆதிக்கம் செலுத்துவது, அடிமைப்படுத்துவது, சுரண்டுவது. அதற்கு எதிரான முடக்கம் தான் கம்யூனிஸ்டுகள் வைத்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படின்றது. அதைத்தான் இன்றைக்கி ஈரான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஈரானுடைய அந்த இறையாண்மையுடைய அந்த போருக்கு, அந்த நிலைப்பாட்டிற்காவது இந்தியா ஆதரவு தெரிவிக்க வேணும். அவன் அவனுடைய நாட்டினுடைய நலனுக்காக அவன் எதையும் செய்யக்கூடிய உரிமை உண்டு என்பதை முடிவு செய்ய வேண்டும். இதே மேற்கத்திய நாடுகள் நேட்டோவில் சேரணுமா வேணாவா அப்படின்றத எப்படி உக்ரைன் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களோ, அப்போ அதே மாதிரி தனது நாட்டு அணு ஆயுதம் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்கக்கூடிய அந்த உரிமை ஈரானுக்கும் உண்டு என்பதை அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்த போர் விரிவடைவதை, இதான் ரொம்ப முக்கியம், இந்த போர் விரிவடைவதை யாராலும் தடுக்க முடியாது. எப்படிப்பட்ட ஆயுதங்கள், எவ்வளோ இதான ஆயுதங்கள் எல்லாம் வந்துருச்சு வெளியில். எல்லாத்தையும் நாம் சொல்லிட்டோம், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனவே இந்த போர் ஒரு ஆயுத வல்லமையுடன் முடியாது. அதையும் தாண்டி இந்த போர் விரிவடையும் பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பெரும் அழிவை எதிர்நோக்கி செல்கின்றன என்பதுதான் பொருள். மீண்டும் சந்திப்போம் தொடரில். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.